பன்னீரை கட்சியில் இணைக்க முடியாத ஒரு சூழல். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சில சூழ்நிலையில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்குறி டு தற்குறி அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்துட்டுருக்கு. பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாத ஒரு சில சூழல்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தமிழகத்தின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஆந்திர மாநிலத்தில் பவன் கல்யாண் காரு அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலையும் சந்திரபாபு நாயுடு அவருடைய அந்த பதவியேற்பு விழாவிலையும் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு பன்னீர் அவர்கள் வளர்ந்திருக்கிறார். ஸோ பன்னீரை பாராட்டுங்கள், ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதிக்கு கூட ஒப்பிட முடியாத ஒரு நபராக பன்னீர் இருக்கிறார். அவரை எங்களால் பாராட்ட அல்ல, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு லீடர், ஓகேங்களா? ஸோ எந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவரை தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நினைத்து கொண்டு தான் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் எனக்கு கட்சி தலைமை வேணும்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கட்சி தலைமையை நீங்கள் நினச்சாலும் கூட அடைய முடியாது ஐயா. அந்த மாதிரியான வேலைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ளீஸ் இனிமேலும் பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொடுக்குறத வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? கொடுக்குறத வாங்கிக்கிட்டு கட்சி பணி செய்ய முடியாதா? ஏன் கட்சி பணி செய்யலை அப்படின்னா ஒன்றும் ஆகாதா? சும்மா டம்மியாக கூட இருந்துக்கோங்க. கட்சியில் அந்த அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது அல்லவா? ஸோ அதனால் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு திருப்பங்கள் அப்படின்றது இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. பன்னீர்செல்வத்தை தனிப்பட்ட முறையில் கட்சியில் இணைக்க முடியாத சூழல்கள் நடக்கலாமா என்பதை தொடர்ந்து பொறுத்து